மாடாவில் இருக்கு. எரப்பட்டி ஓடுறியா என் மையன் என்ன பெத்தாலு பால் குது மாடு ஈனட்டு மாடு ஈண்டாத்தாண்டா இருற கடை கழுத எந்த கால தாவனது இந்த மாட்டுல கறக்கணும் அவனை கறக்க வேண்டியது இல்லத்தா இல்ல மாடு ஈனட்டு சொல்லி எந்த கால தாவனதுனால அப்படி வந்த வேணா ஏப்ப இன்னும் 2 குத்து குத்தவா ஏ நீ விடிய விடிய குத்தினாலும் பேசாண்டு இருப்பாங்க. சோழ காட்டுக்குள்ளே என்ன சுத்தி வந்தவங்க உங்கழுத்துல சுருக்கு போட்டு இப்ப இழுக்க போறோமே அப்படியே சொன்னாங்க. இந்த வயசுலயே நீ சோழ காட்டுக்குள்ள போகணும் தர்ற ஏண்டா நீங்களா இருக்க அப்ப புனை லோடி ஏத்தி விட்டால தப்பே இல்லை. என் மயன் கொண்டு விடுவியா? யார உன் பேரு என்ன? அவன் பேரு என் பேரு அங்கம்மா. உன் பேரு அங்கம்மா, இவன் பேரு ஆப்பக்காட அங்கம்மா. என் பேரு மூலமுக்கி. குலசாமி பேரா? ஆமா, குலதெய்வம் பேரு மூலமுக்கி. என்னடி ஐயனாரு என்ற மூலமுக்கி. என்ன வாய் வடக்க வர போதே இந்த பால்லே தெரியாம வாழுண்டு நீதான் அந்த துண்டெடுத்த மூஞ்சிய தொடச்சி விட வேண்டியதானே. 2 வய வருவேன் அவன் சோழி வாப்பம்டா. இன்னைக்கு 2 வய மாட்டிக்கிட்டாங்க நம்மகிட்ட. வரட்டு நீ பழைய வாக்கிய தருவான். அங்க நொங்குன்னு ஐயோ அங்க நீ பள்ளிக்கூடத்துல பெல்லடிக்கிற வேலை அங்கு நொங்குன்னு தெரியா? ஏன் கோபப்படுற? என்ன கோபப்படுற? ஏன் கோபப்படுற? பழைய வாக்கிய குடுறா. உனக்கு பழைய பாக்கி எவ்வளவு தரணும்? 3.3 தானே. நான் காலை போடுறேன். எதுக்குடா காலை போடுற? 4 ரூபாய தர்றேன். 4 ரூபாய். ஆமா, இவன் யாரு? நம்ம மூத்தவன் தானே. மூத்தவன். சரி, இப்ப எத்தனை மாசம் இது? இது இப்ப கெருப்பேன். உங்க அப்பா போய் எத்தனை வருஷம் ஆச்சு? நான் கேக்குறேன். 5 வருஷம் ஆச்சு. உங்க அப்பா வெளிநாடு போய் 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. இப்ப நிற மாசம் மாதிரி பொறணி பேசுற வயதாண்டா வந்து என்கிட்ட திண்டு விட்டு இதை திண்டு விட்டு பணியாரத்தை திண்டு விட்டு இந்த ஆப்பத்தை திண்டு விட்டு என்னைய கெருப்பமாக்கி விட்டு போயிட்டாங்க. அங்கே கவலைப்படாத. சரிப்பா. 15 புள்ள பெத்தாலும் நீங்க எல்லாம் இருக்கல எனக்கு என்ன நான் இருக்கிறது உனக்கு ஆள் ரெடி பண்ணி வைக்கிறேன். என்னால ஆள் ரெடி பண்றதா வேலை. இப்ப நான் சொல்ற கேளு. சரி, என்னதான் நடக்கணும் சொல்ற? நடந்தது என்ன சொல்ற? நடந்த விவரத்தை நான் சொல்றேன். இப்ப நடக்க போற விவரத்தை சொல்றேன். இப்ப நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் சொல்ற வேலை. ஆப்பம் தானே. வர்றேன் பூரா திண்டுட்டு கடன் சொல்றானா? ஆமாடா, கடன் தானே வச்சுட்டு போயிடுறாங்க. பூரா பாக்கியா இருக்கா? வடுத்தஞ்சு போயிடுறாங்க. வருமானம் இப்ப எவ்வளவு வச்சிருக்க? இப்பயா இப்போ வருமானம் ஒண்ணும் இல்ல. வளர்க்கணுமாடா. தின்னுட்டு போயிறேன் கடன் தான் சொல்றாங்க. வருமானம் இல்ல. கவலைப்படாத. சரி, உன் பாக்கிய பூரா நான் எங்கிட்ட வசூல் பண்ணி தர்றேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, நான் சொல்ற மாதிரி கேட்டேன்னா சரி உனக்கு அதிகமான பணம் பொன் பொருள் கிடைக்கும். பொன் பொருள் யார் வர்றா? எப்படி கிடைக்கும்? நான் சொல்ற மாதிரி மட்டும் கேட்கணும். சரி. இந்த இடத்துக்கு ஒரு ஐயர் வர்றாரு. ஐயரையா? ஆமா, கம்மாயில தண்ணி இல்லாம கிடக்கு. நான் ஐயரைக்கு போ. அப்புறம் பொன் பொருள் நிறைய வச்சிருக்கிறாரு. அவரு ஹரிச்சந்திரனை பார்த்ததில்ல.
அரிசி திங்கிறாங்களா? அரிசி சிந்தி திண்டல அரிச்சந்திரன். அரிச்சந்திரன் வாயில நுழையாதா? இல்ல சொன்னா தானே தெரியும். அரிச்சந்திரன் பார்த்ததில்ல. அதனால அரிச்சந்திரன் பொன்பொருளை கொடுக்கின்றாரு. அரிச்சந்திரனுக்கு ஆள் தயார் பண்ணிருக்கேன். அவருக்கு பொண்டாட்டி நீ தான் சந்திரமதியா நடிக்கணும். சந்திரமதிக்கணும் பொந்துல மிதிக்கிறாங்க. போடா சந்திரமதி. இவன் தான் லோகிதாசன். இவனுக்கும் பணம் தர்றேன். லோகிதாசன் யாரு? மையனா? உனக்கு மையன். சொல்லி பார்த்து விட்டுவாங்க. நீ புதுசா பாக்குறது சும்மா கிடக்குறாங்க. நான் சொல்ற கேளு. உனக்கு புருஷன் யாரு தெரியுமா? யாருப்ப? நம்ம மாரிமுத்துது. அதுக்கு கவலைப்படாத. இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யணும். அந்த ஐயர் வந்து உன்னை சோதனை பண்ணுவாரு. சோதனை வரையா? அது எதுல ஒண்ணு வேண்டாம். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆமா, கையை விட்டு பாப்பாரு. எதுல ஒண்ணு வேண்டாம். அவர் மாட்டு ஆஸ்பத்திரியில கம்பவுண்ட் வேலையா பார்த்தாரு. அவரு சோதனை பண்ணுவாரு. நீ பாட்டு பாடணும் தெரியுமா? எப்படி பாடணும் தெரியுமா? மன்னாவுந்தன் மலரடிக்கு மாது வந்தனம். அவன் வந்த பரவா நான் நீ இப்போ ஒரு தடவை செஞ்சு காமி சரியா இருக்கா நான் பார்க்கணும்ல. சரி. மன்னாவுந்தன் மலடிக்கு கரும்பு லாரி மாதிரி லோட ஏத்தி வச்சுட்டு மலடியா வகுத்துல மிதிச்சனக்கம் பிள்ளை வெளியே வந்துடும். மலடி இல்லையா? மலரடிக்கு. மலர் அடிக்க அடியில ஓடுமோ? அடியில ஓடு. ஏற்கனவே போட்டுதான் வீங்கி போயிடாது. மிதிச்சனக்கம் சாணி வெளியே வந்துடும். அடிக்கு போற அடியில ஒரு அடி சரியா விழுந்ததுனால தானே மன்னவுந்தன் மலரடிக்கு மாது வந்தனம். மலரடிக்கு மாது வந்தனம். ஆகா நாதஸ்வர வித்துவானு. என்ன இங்கு வரவழைத்த ஏது காரணம்? ஏற்கனவே ஆத்தி அகண்டு போய் கிடக்கு. ரொம்ப பிரசவ தேதி குறிச்சு வைக்க தேதி சொன்ன மூலி தவறிடா. ஏன் போட்டு கத்தி தொலைகிற? என்ன பொண்ண பூண்டுகிட்டு அடக்க உனக்கு ஒரு தொண்டையாவில். நான் சொல்றேன் மாரிமுத்தே. என்னை பார்த்து மூடுறியா ஓடுறியா? நான் போறேன். நான் சொல்றேன் கேளு. எவ்வளவு ரூபா இருக்குமே? 25 ரூபாய்க்கு தின்றிருக்கேன். 25 ரூபா தானே? தின்ற மாதிரி தின்றாலடா. 2 காலை போடுறேன். என்னடா காலை போட்டதுல இருக்கா? 25 ரூபா தரணும்ல. 2 காலை போட்டு 25 அரையா தந்துடுறேன். நான் சொல்ற மாதிரி கேட்கணும். சரியா? இப்ப கவனம் தயா சரியா இருக்கமுல்ல? சரி வாங்க. இவன் யாரா? எனக்கு புருஷனா? இங்க வரு. உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் போரு சொல்லு. உன் பேர் என்ன? என் பேரு சந்திரமதி. நீ ஒருத்தி தாத்தே. என்ன பெத்தப்பா. உன் பேர் என்ன? மாரிமுத்து. மைத்த புடுங்கன முத்து. மாரிமுத்து சொல்லாத. என்ன எடுவட்ட வெண்ண? உன்னை நான் ஹரிச்சந்திரன் அப்படி சொல்லாதடா. ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி அப்படி சொல்ல வேணாமா? இப்ப நான் கேக்குறேன். உன் பேர் என்ன? திருச்சங்கு மச்சினன். ஏன் நக்குன கொழுந்துகிட்டு? ஹரிச்சந்திரன் சக்கரவர்த்தி திருச்சங்குவின் மைந்தன். ஹரிச்சந்திரன். என் பேர் என்ன? உன் பேரு சோனமுத்து. உங்க ஒக்கால கட்டுன முத்து. சத்திய கீர்த்திரா. சோட கருது போல சத்தியப்பிரியா. சத்தியப்பிரியா நான் ஆம்பலடா. இப்ப சொல்லுவா சத்தியமூர்த்தி. அவன் வேற ஊர். என் பேரு சரியான பேர் என்ன தெரியுமா? சத்திய கீர்த்தி. சத்தியம் துருத்தி. நல்ல சத்திய கிழுத்தி
சத்திய கீர்த்தி. சத்திய கீர்த்தி. இப்ப மறுபடியும் சரியா இருக்கணும். உன் பேர் என்ன? என் பேரு சந்திரமதி. உன் பேர் என்ன? என் பேர் வந்து மா ஹரிச்சந்திரன். என் பேரு. உன் பேர் வந்து வந்து சொல்றா, என் பேர் என்ன? சத்திய கலரு. கலட்டுனா நீ என்ன பண்ண போற? இல்லடா. நான் 4 மணி பால் கறக்க போறியா நீ? அட போயாம சொல்லி கூட மறந்துடும்ல. சத்திய கீர்த்தி. சத்திய கீர்த்தி. சரியா போச்சா? என் பேர் என்ன? இது ஊழமுக்கேன். உப்படக்கிறவர்களை இவங்களை வச்சு நான் என்னண்டு ஏமாத்தி பணத்தை சம்பாதிக்க போறேன் தெரியலையே. இவன் தான் லோகிதாசன். லோகிதாசன் உன்னோட குழந்தை. என் மயன். அவளும் ஒத்தையில தான் இருக்கா, நானும் ஒத்தையில தான் இருக்கேன். என் மொட்டாட்டியை வச்சுக்கிறவா? நல்லா வச்சுக்க. லோடு ஏறி போய் கிடக்கு. பேரு ஓம் பேரு. பிள்ளை எவனுக்கு பெத்துட்டு போட்டோம். அடுத்த லோடு ஏற்றுறேன். இப்ப இப்ப மனைவியை கூப்பிடணும். அண்ணன் நடை அண்ணன் நடை அண்ணன் நடை கண்ணரசே அருகினில் வாராய். அண்ணன் நடை பெண்ணரசே அருகினில் வாராய். அண்ணன் நடை கண்ணரசே அருகினில் வாராய். கண்ணல் மொழி மன்னன் பெற்ற கண்ணல் மொழி மன்னன் பெற்ற அண்ணன் நடை பெண்ணரசே அருகினில் வா. இலவசமா பிரசவ பாத்தாரா? பாடி ஓடின்றியாண்டா. எத்தனை தடவை நீ படித்தா நீ பாடுது. மன்னா உந்தன் மேல இன்னும் கொண்டுடா. மன்னா உந்தன் மலரடிக்கு மாது வந்தனம் சொன்ன மொழி தவறிடாமல் சொன்ன மொழி தவறிடாமல் முறையே மாறு வந்தனம். நமஸ்காரம் நமஸ்காரம். அடுத்து பிள்ளை ரெடி பண்ணி வாங்கி உள்ள இருக்கு. உசுவாமி நல்ல உசுவாமி உட்காருங்க. இல்ல இல்ல வாடா எல்லே வடிவல்லகளே வாடா. கரெக்டா அங்க இங்க வாயா. நீ உட்காருங்க. நீ உட்காருங்க. இப்ப கூப்பிடுங்க. அடே வாடா. என்னடா பால் குடிக்க போறியா? அப்படியே ஆத்தா பழக்க மயனுக்கு அப்படியே இருக்கும். கண்டுகுட்டி பால் குடிக்கிற மாதிரி போறியா? ஒத்திகையெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சா அவ்வளவுதானா? யாரோ வர்ற சத்தம் கேட்குது. உட்காருங்க, சோகமா உட்காருங்க. கோவித்திருங்கள் கோவித்திருங்கள். பொறிவரக்க பொறிவரக்க அண்ணாந்தாடு அண்ணாந்தாடு. நாவின் கடினம் நாவின் கடினம். வசனம் பேசி வசனம் பேசி. நட்சத்திரங்கள் 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 நட்சத்திரங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். அகத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. குழந்தை பப்பு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா சதா நேரம் நீ கேட்டு இருப்பாளே. ஆமா ஆமா. நாங்க 2 பேரும் பழக்கத்தில் அப்படி பழகி இருக்கோம். ஆமா ஆமா. சிவஞானம் குழந்தை நன்னா இருக்காளா? பெரியவளா வந்துட்டாளா? வயசுக்கு வந்துட்டாளா? நாங்கள் தானே உங்களுக்கு செய்முறையெல்லாம் செய்யணும். அதனால தான் கேட்டேன். நாங்கள் வர வேணாமா?
நாங்க வந்தாத்தே எதையும் நடத்த முடியும். அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். சத்தியமா குழந்தை இப்படி இருக்கான். ஆஹா கல்ல கொண்டியே அடிக்கிறான். ஆமா மருமையனே நல்லா இருக்கீங்களா? சுயேட்சமா இருக்கணும். அகத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? மாமி எப்படி இருக்கா? ஆமா இந்நேரத்துல தூங்கிட்டு தானே இருப்பா. நான் கேட்டதாக சொல்லுங்க. ஏ ஓய் என்ன அத்தனை பேரும் நித்திர பண்ணிட்டு இருக்கா? அதானே எவ்வளவு காசு கொடுத்து செலவழிச்சு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ உற்சாகப்படுத்திட்டு இருக்காளே. உள்ள இறங்கி வந்த சவுக்க கொண்டு அடிப்பேன். அப்படி உள்ளதான் இறங்கணும் இருக்கு. அம்மாக்கற நல்லா வசதியா. ஆமா பூராமல சாஞ்சு கிடக்கு. வந்த காரியத்தை மறந்துட்டல் அக்கடாண்டு ஆத்தத்தள்ளியில் உட்கார்ந்திருந்தேன். ஆகாய மார்க்கமாக அவா உத்தரவு. அவ யாருன்னு கேட்டீங்களோ அண்ணன் சண்டை சராசரம் எல்லாம் நடக்கும். பிரம விஷ்ணு ருத்ரன் சந்திரா சூர்யா எல்லோரையும் ஆட்டி படைப்பா. அதளவு சுதலை என்று சொல்லப்பட்ட 14 லோகமும் பூலவும் உட்பட அவா சொல்படி தான் கேட்கணும். நான் எம்மாத்திரங்கானுங்க. நானும் ஏழை பிராமணன். அவசரமாக வர சொல்லி அவா உத்தரவு. ஆலயத்தில் பூசணனுக்கு நேரம் அங்கே போனால் அங்கே கொடுக்கும் பிரசாதங்களை சாப்பிட்டு வரலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் மணிகண்டா. அதுக்குள்ளே அவசரமாக வர சொல்லி அவா உத்தரவு. அவசரமாக போய் விஸ்வாமித்திர முனிவருக்கு நமஸ்காரம் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டேன். அவள் என்ன தெரிவித்தா தெரியுமா? ஹரிச்சந்திரன் எனக்கு கொடுக்க வேண்டிய திரவியத்தை அவரிடத்தில் வாங்கி வர சொல்லி உத்தரவிட்டா. அவ சொல்லுப்படி செய்யலைன்னா அவ கோபத்துக்குள்ளாகி விடுவேன். ஏய் உங்களை தாங்க சொல்லுங்க. இந்த லோகத்தில் நாங்க வச்சது சொன்னதா வேதம். என்ன சொல்றீங்க? 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 ஆகமம், 32 தர்மம், 64 கலைக்காலம், 96 தத்துவம், 108 மனைவிக்காலம், நேம நிஷ்ட ஆண்டவன் சாமி கடவுள் ஆலை எல்லாமே நாங்க வச்சது. அதனாலதான் ஆண்டவனே பிச்சை எடுக்க வச்சிருக்கோம். ஆட்டி படைக்கம் தெரியும், அடக்கி ஆளவும் தெரியும், அறுவாளுக்கு பயன் என்ன ஆச்சரியம். தேவர்களும் மூவரும் கூட சில சமையல் பொய் உடைத்து விடுகிறார். இவர் சந்திரனும் பொய் உரைப்பில் சருக்கடை புயலாக்காவிட்டால் நான் அந்த கொடுத்தானும் இல்லை, என் பெயர் நட்சத்திரவனும் இல்லை. கரும்பை சக்கையாய் பிழிவது போல் பிழிந்தால் ஒரு பையல்ல வசனம் பேசி நட்சத்திரங்கள் சத்தம் கேட்கல நடிச்சுட்டு இருக்கியா? இனிமே தானே சத்தம் கேட்கும். ஏதோ ஒரு சத்தம் கேட்கின்றது. கவனி. ஏ ஓய் நீராரம் நான் வந்துட்டு வரேன். நீராரம் கட்டியல்ல நீராரம் கேட்கல, நீர் யாருன்னு கேட்டேன். நான் தானே மன்னனை வித்த பாவி. ஏன் வேற என்ன விற்க கூடாதா? யார் சொல்றது? என்ன தாரா நாரான்னு தெரியாங்க.
அடுத்த நாட்டு மன்னர்கள் எங்கள் அரசருக்கு கப்பம் செலுத்த வேண்டும். அதை தாராய் தாராய் கேட்கறாங்க. கொடுங்கன்னு கேட்கறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரி, வேற என்ன விற்க கூடாதா? வேற என்னையா? நல்ல எண்ணெய் 400 ரூபா. சரி, தேங்காய் எண்ணெய் சாமியா ஐயரையும் சொன்னீங்க உருவு. நீ புடிச்சிட்டு பசிக்குது, பால் அப்புறம் ஓரமா குடிக்கிறேன், பேசி முடிச்சுக்கிறேன். முடமட்டாய் எவ்வளோ இருக்கு எங்கிட்டு ஆட்டை போட விடப்பட்டாய் எவ்வளோ இருக்கு. என்ன சொல்ற அவங்க வேற ஒண்ணுமே, அவங்க வேற பேசிட்டு இருக்காங்க. அதாவது தேங்காய் எண்ணெய் 300 ரூபா. சரி, விளக்கெண்ணெய் சாமி விளக்கு போடுற எண்ணெய், விளக்குக்கு போடுற எண்ணெயா? அப்படி சொல்லுங்க. 250 ரூபா. மண்ணெண்ணெய் தான் விலை குறைவா இருக்கு, அதான் மண்ணெண்ணெய் விற்க போய்கிட்டு இருக்கு. டேய் விசாலு, இன்னைக்கு இவனுக்கு சாத்து விழுக போ. என்னடா நரியில ஊழ போடுது? ஊழ போடுதுன்னா உங்களுக்கு நல்ல இது நடக்க போகுது. ஆமா, நரி ஊழ போட்டா நல்லது தானே? இல்ல, அதுவும் ஒரு நல்ல சகுனம். நல்ல சகுனம் தான். சரி, விளக்கெண்ணெய் வித்தியாக்க அதனால சண்டாளைங்களை இவங்கள வச்சு நான் என்னண்டிய பணத்தை புடுங்க போறேன் தெரியலையே. பேசாம இருங்கிற பணத்தை வாங்கிக்கிறேன்டா, கொஞ்சம் பொருட்களை அவசரப்படாதீங்க. மாத்தி மாத்தி ஓரமா போய் உருவுங்கடாக்கிட்டு. ஏய் வாடா, நான் உட்கார்ந்துருக்கிறேன். யாரு? எங்களுடைய மன்னர் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. பக்கத்தோல் ஊற்றி உட்கார்ந்துருக்காள் வகுர தள்ளிக்கிட்டு. எங்களுடைய மகாராணியார் சந்திரமதி. அவன்கிட்ட ஒருத்தன் வேற சும்பி நிற்கிறேன். எங்களுடைய இளவரசர் லோகிதாசன். நீங்க யாரு? நான் தான் சத்திய கீர்த்தி. சரி, அப்படி ஒதுங்க. மணிகண்டா சாமி, ஹரிச்சந்திர யாரு தெரியுமில்ல? யாரு? கட்டிக்குளம் காலலிங்கம். சந்திரமதி யாரு தெரியுமா? மாமா ஆலங்குளம். மணி அப்பா, சந்திரமதி யார் தெரியுமா? யாரு? ஆலங்குளம் மீனா. திருப்போணத்துல விளக்கணை வாங்கணும்டா. என்ன சோதனை சொல்லு. என்ன சோதனை? மணி சொல்லுங்க. லோகிதாஸ் யார் தெரியுமில்ல? தோப்பூர்கார விசாலு. சத்தியகீர்த்தி யார் தெரியுமா? அவன் தான் முனியராஜமே கிருஷ்ணகுமார். எப்படி? பூதிக்காளி. ஆமா, இவங்கெல்லாம் நான் ஏமாந்துருவேன்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் யான்றதை காமிக்கணும்ல. ஓய், இங்கிட்ட மைக் எடுத்து வை. என்னமோ ஒரு சித்திக்காளி பேசுறேன். ஐயோ, சொல்லுங்க. உனது மன்னனை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணுமே. நீங்க யாரு? நான் யார் தெரியுமா? ஆகாயத்தை பாரு. ஒரே கரையர்னு இருட்டா தெரியுது. அதில் வேற ஒன்றும் தெரியலையா? நட்சத்திரம் தெரியுது. ஒரு பொருளை வாங்கிறதுக்கும் ஒரு பொருளை கொடுப்பதுக்கும் மறுபெயர் என்ன? 2 விஷயம் சொல்லலாம். என்ன? அப்போ உள்ள காலத்தில் தரகுன்னு சொல்லலாம், இப்போ உள்ள காலத்தில் புரோக்கர்னு சொல்லலாம். இல்லடா, என்ன சொன்ன? தரகுன்னு சொல்லலாம். ரெண்டையும் சேர்த்து சொல்லு. தரகு நட்சத்திரம். மாற்றி சொல்ற. இதை மின்னுக்க வச்சு அதை பின்னாடி வைடா. நட்சத்திரகரு இவாத. நீங்க என்ன? அதாவது உண்டு, நானும் அரிச்சந்த பழைய சிநேகிதர்கள். சரி. அதனால பள்ளிக்கூடத்தில் பயிலும் போது அதனால அவை ராஜன் அல்லவோ வடக்கே ஸ்ரீரங்கம் சென்றிருந்தேன். சாமி, உங்களுக்கு லூசு பிடிச்சிருச்சா? என்ன? ஸ்ரீரங்கம் வடக்கே இருக்கு. வாய்தவரை கூறிவிட்டேன். கிழக்கே ஸ்ரீரங்கம் சென்று. சரி. அங்கே இருக்கும் பட்டாசாரிகள் தீர்த்தம் திருத்துலாய் பௌத்திரம். அப்படின்னு என்ன தீர்த்தம் தான் தெரியாதா? தீர்த்தம் என்ன? வாய் விட்டால் குழு இருக்கும். தீர்த்தம்டா. அதைத்தான் கேட்குறேன். திருத்துலாய்டா என்ன தெரியுமா? என்ன? விபூதிப்பட்ட.
பௌத்திரம்ல என்ன தெரியுமா? பௌத்திரம்னா? கனையாளி. ஹரரா. அத விரல்ல போட்டா நீ என்னென்ன நினைக்கிறியா சகலமும் கிடைக்கும். கனையாளிய விரல்ல போட்டா என்ன கேட்டாலும் கிடைக்குமா? என்ன கேட்டாலும் கிடைக்கும். உண்மையிலேயே? உண்மையே. 5 ஏக்கர் தென்னந்தோப்பு கிடைக்கும். 2 ஏக்கர் வாழைத்தோப்பு கிடைக்கும். 50 செம்பரியாடு கிடைக்கும். 25 வெள்ளாடு கிடைக்கும். 10 பசுமாடு கிடைக்கும். 10 எரும மாடு கிடைக்கும். 4 வீடு கிடைக்கும். 10 பொண்டாட்டி. 10 பொண்டாட்டி. சரி ஒரு 4 பொண்டாட்டி. 10 கிடைச்சாட்டி ஒரு 4ஆவது. சரி உன மன்னனை கூப்பிடு கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். அரசே, மன்னரே, வாருங்கள். நல்ல சோதிச்சு. அரசே வந்துட்டேன் ஐயரு. ஆமா எவ்வளோக்கு எவ்வளோ கொரோனாவில் சிக்கன மாதிரி இருக்கானே. எவ்வளோக்கு எவ்வளோ உன் கையில் தான் இருக்கு. நீ கவலைப்படாத, உனக்கு எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சரி ஓய் நான் வந்து மன்னன் யார் வந்தாலும் கும்பிடுறோம்ல, அந்த மாதிரி நான் நன்றி சொல்றோம். என்ன மெலிஞ்சு போயிருக்கே? என்ன பண்றது, வேலை வெட்டி அதிகம், காடு கரையில் அலைஞ்சு தெரியறதுனால கொஞ்சம் மெலிஞ்சு போயிருக்கு. அப்படியா? சரி என்ன கையில என்ன மெலிஞ்சு போயிருக்கோம்னு கேக்குறீங்களே, நீங்க என்ன இதை தண்டிதான் இருக்கீங்க? கையை தண்டி. அப்படியா? நீங்க வந்து என்ன மெலிஞ்சு இருக்க மாட்டீங்க? நான் கையை தண்டி தான் இருப்பேன். போக போக தெரியும் கை எப்படி இருக்குன்னு. சரி உன்னை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணுமே. அப்படியா? பாருங்க ஹரிச்சந்திரன் எப்படி கொழுவுல ஏறுவாரு? குனிய ஏற. என்ன கையில ஆயுதமே வச்சுக்கிற மாட்டீங்களா? கையில ஆயுதம் வச்சுக்கிற மாட்டீங்களா? அது அதுக்கு வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். அப்படியா? இந்த ஆயுதம் கிடைக்கும். அப்புறம் கொழுவுல ஏறணும். கொஞ்சம் தள்ளிக்கங்க. வெற்றி பெற்ற என்ன பாக்கியம் பாக்கியம்னு பாக்கிய சொல்லிக்கிட்டு இருக்காளே? என்ன என்ன அவ பாக்கின்றாள்? என்ன மாவு பிடிக்குதுன்னா தவற நினைக்காதீங்க. ஆத்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு மாவுல கெடுக்கிறாங்க, அதனால மாவு புளிச்சிருன்றாங்க. பாக்கியம் தான் தவற. நான் வந்து அவளுக்கு கிடைச்ச பாக்கியமா? ஹரிச்சந்திரன் எப்படி வேட்டைக்கு போவாரு? அப்படியா? சாமி கொஞ்சம் தள்ளிடுங்க. தொண்டை சரி பண்ணிக்கிறேன். ஆமா உக்ரமுடனே வெற்றி அடி உக்ரமுடனே வெற்றி இல்லை கையிலே வெற்றி ஓங்கார தோடி குனிஞ்சு குனிக்கிற ஆட்டை ஆடி போய் கிடக்கு.
மிருகத்தை கொல்ல சொன்னா என்னைய குத்தி புரியாம இருக்க. அங்கிருந்து பார்க்கும்போது மிருகத்தை வேட்டையாடும் போது ஊட அவசரத்தில் நீங்க வந்துட்டீங்க, அதனால என்ன குத்த வந்துட்டியா அவசரத்துல. சரி அவனை கூப்பிடு. அரசு ஹரிச்சந்திரே இப்படி புளிய கொண்டாரு. புலியே ஓடாதே புலியே ஓடாதே புதற்குள் நாடாதே. மாமா 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 மேல அமுக்க. ஏய் தூக்கு 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 இந்த ஓரத்துக்கு கிருஷ்ணா. ஏய் கிருஷ்ணா இந்த ஓரத்துக்கு தள்ளிட்டு போ. காலை தூக்கிட்டு விட சொல்லுங்க. எப்படி பிள்ளை குளுக்கோஸா ஒழுக போகுது கொஞ்ச நேரத்துல. ஐயா கொட்டிட்டாங்களே சாமி, எல்லாம் சரியா இருக்கா? உண்மையான ஹரிச்சந்திரன் நீதான். நம்பிட்டீங்க? சொன்னேன் கேட்டீங்களா? சரி இங்க வா. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. நாவட்டபாடு. திங்கக்கிழமை திரும்ப பயணம். செவ்வாய் வெறுவாய். புதன் போனவன் திரும்ப மாட்டான். வியாழ திசை ஆகாது. வெள்ளிக்கிழமை கொல்லிக்காகாது. சனிக்கிழமை சனிவன் இருக்கக்கூடாது. அப்போ ஒன்று செய்வான். என்ன? சனிக்கு ஞாயிற்கு ஊட விடுவான். அப்படி விடலாமா? விடலாம்ல, உங்களுக்கு தெரியும். நான் விடுவேன் இல்ல. அப்ப விடுறீங்களா? ஏன் அவசரப்படுற? சரி சரி கையை நீட்டு. கையை நீட்ட சொன்னா எந்த கையை நீட்டுற? இந்த கை நீட்டுனே. இந்த கை என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு ஒரு 2 வேலை செய்யும். சரி கோளாறு ஆயிட்டா கூட ஒரு வேலை செய்யும். அந்த கை என்ன செய்யும்? இந்த கையை எவனாவது கொடுத்துட்டு கேட்க வர்றான்னு வச்சுக்க. அரைஞ்சு பல்லெல்லாம் உடைச்சுட்டே. எங்க மன்னருடைய பழம். ஏன்னா இன்னும் என் பழத்தை பார்த்ததில்லை. சூப்பரா இருக்கும். உரிக்காம அப்ப மாட்டிராபா சாமி. அதுக்கு தானே சாமி காத்துக்கிட்டு இருக்கோம். மைக்காடு தள்ளி. சரி கையை கொண்டா. அதாவது உண்மையான ஹரிச்சந்திரன் ஒண்ணுமே செய்யாது. ஆள் மாறாட்டமா வந்து என்னை ஏமாத்தும் நினைச்சா தேல் கடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? கடுகடுன்னு கடுக்கு லேசா. ஆமா நான் சொல்றேன், கவலைப்படாத. வெடுக்கு வெடுக்குன்னு தான் லேசா வரும். நிறைய தான் பொண்ணு பொருள் நிறையா இருக்குல்ல. கொஞ்ச நேரத்துக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு போது புடுக்கு புடுக்குன்னா சரி பல்ல கடிச்சிட்டு பணம் வருது, நம்ம பார்த்துக்குறோம். வெடுக்கு வெடுக்குன்னா பரவாயில்ல. அவரே புடிங்கிறாரு. சாமி காமிக்கவா? கையை நீட்டு. அதைத்தான் காமிக்க மாட்டேன். காமிக்க வேண்டாம். தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. அதெல்லாம் ஒத்துக்கிற முடியாது. அவர் கூப்பிடுங்க. டேய் வெளியே வா. இந்த நயன்தாரா போது வாருங்க. முதல்ல விக்னேஷ் போனாரு, பின்னாடியே நயன்தாரா போயிட்டாங்க. வீணாவை கொள்ள பட பட பட. போங்க ஸ்டெப் போங்க, மத்திய சாணி விடுங்க. மீனா சித்தி, சித்தி சித்தி
டே ஒத்தாட்ட விளையாடுவோம் வாடா. ஐரே வர ஊருக்குள்ள வர்றேன். ஏன் வேச்சாமி? ஏய் ஏற்கனவே முண்டை ஆடி இருக்கு. வாடா வேலு, கொஞ்சம் கேளு. வாடா வேலு, உருவு நீ உருவு வர்றியா ஓடிடுறா. டே வர்றான்டா. ஏய் ஐர வர்றியா? சித்தப்பு வேமாவா, வேமா வாங்க சித்தப்பு. சித்தப்பு வேமா எங்கிட்ட இழுத்து விடுறா. வேட போடு.